எல்லாம் வல்ல ஆரூர் அஜபா நடன கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளையும் இமையாளும் தர்மபுர ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். தர்மயாதீன சமய பிரச்சார நிலையத்தில் சென்னையில் 1ஆம் ஆண்டு சைவ சித்தாந்த பாடத்தொகுப்பில் சைவ சமய ஒழுக்கம் என்ற தலைப்பிலே சில பாடங்களை பார்க்கவிருக்கிறோம். சைவ சமயத்தினுடைய சமயம் என்ற சொல்லிற்கான பொருளை எல்லாம் பற்றி முதலிலேயே நாம் சிந்தித்தோம். மனதை பக்குவப்படச் செய்யக்கூடியதற்கு சமயம் என்று பொருள் கொண்டு அதன் வழியிலே சிவபெருமானை முழுமுதற் பொருளாய் ஏற்ற சைவ சமயம், சிவபெருமானை பரம்பொருளாக அறியக்கூடிய அடியார்கள், ஏற்ற அடியார்கள், அவரை சென்று அடைவதற்கான வழியை நமக்கு காட்டித்தரக்கூடியது, அந்த மார்க்கத்தை காட்டித்தரக்கூடியது. யார் இதை ஏற்படுத்தியதுன்னு கேட்டால் இந்த மார்க்கத்தை நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள் நமக்கு காட்டி கொடுத்தார்கள். எந்த ஒரு சமயமாக இருந்தாலும் பரம்பொருள் என்ற ஒரு தத்துவத்தை கண்டடைந்து, அந்த கண்டடைதலை யார் செய்தார்கள்னு கேட்டால் ஆச்சாரியர்களாக இருந்தவர்கள் செய்தார்கள். அதை நாம் பின்பற்றுகிறோம். அந்த ஆச்சாரியர்கள் நம்மோடு எப்படி தொடர்பில் இருக்கிறார்கள்னு கேட்டால் அவர்கள் பாடிய ஞான நூல்களின் வழியாக. அதனால உலக அளவிலே எதை ஒரு சமயமாக மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் எத்தனையோ சமயங்கள் உண்டு. அதிலே தெய்வமாக ஒன்றை காட்டி கொடுப்பார்கள். அதை உணர்ந்த நிலையிலே சிலரை ஆச்சாரியராக காட்டி கொடுப்பார்கள். அவர்களுடைய திருவாக்காக நமக்கு அந்த நூல்கள், ஞான நூல்கள் என்று இந்த மூன்றையும் முன்னிறுத்தி வகைப்படுத்தித்தான் ஒரு சமயமே வரையறை செய்யப்படும். அதில் நாம் ஊன்றி அந்த நூல்களை எல்லாம் வாசித்து அதனுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், நம்பிக்கைகள், இதை ஏற்றுக்கொண்டவர்கள் அடைந்த கதி, இதையெல்லாம் பற்றி அறிந்துத்தான் அந்த சமயத்தை நாமும் ஏற்கிறோம். சமயம்ங்கிறத பற்றின ரொம்ப சிந்தனையெல்லாம் இப்போ இல்லாமல் வீட்டில் பெரியவர்கள் கடைபிடித்தார்கள், நானும் கடைபிடித்தேன் என்ற நிலைக்கு பெரும்பான்மை வந்தாகிவிட்டது. ஆனால் ஒரு காலத்திலே ஒரு முதிர்ச்சிக்காக வேண்டி சமயப்பற்றொன்று வேண்டும் என்ற நிலையில் உண்மை சமயம் எது என்று ஆராய்ந்து அறிபவர்கள் என்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். நாவுக்கரசு பெருமானுடைய புராணத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் தம்முடைய இளம் வயதிலேயே தாய் தந்தையரை இழந்து தமக்கையாருடைய அன்பிற்கு இலக்காகி இருவருக்கும் இருந்த அந்த ஒரு முதிர்ச்சி, மனத்தெளிவு, இந்த செல்வ வளங்களை எல்லாம் துறந்து விடுவோம்னு சொல்லி அப்போதைக்கப்போது அதை வரிசை கட்டி எல்லோருக்கும் கொடுத்து முடித்து பெரும் செல்வந்தர். அந்த செல்வத்தினால் ஆய பயன் ஒன்றும் இல்லைன்னு அதை எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்து விட்டார். அதை பகிர்ந்தளிக்கும் போது தான் அது பயன் பெறுதுங்கிற பொருளில் எல்லோருக்குமாக அதை எல்லாம் கொடுத்து முடித்தார். அதன் பிறகு சமயங்களினுடைய தன்மை, வாழ்க்கையினுடைய போக்கு என்ன, எதனால் நாம் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு வந்தோம், இந்த கதிக்கு நாம் வருவதற்கு என்ன காரணம், வினை கோட்பாடு, இதெல்லாம் பற்றிய சிந்தனை எழும்போது சமயங்களினுடைய தன்மையை அறிந்து ஆராய்ந்து அதிலே ஒழுகுதல் என்ற செயலை சுவாமிகள் செய்தருளினார்னு பார்க்கிறோம். அப்படித்தான் பல துறைகளையும் சந்தித்து பிறகு சைவ சமயத்திற்கு வந்து சேருகிறார். அதற்கு முன்பாக கொல்லாமையை வலியுறுத்துவதால் சமண சமயம் என்றெல்லாம் அவர் அடைந்திருந்து அதன் பிறகு அதிலிருந்து நீங்கி இந்த நிலையெல்லாம் புராணங்களின் மூலமாக ஆச்சாரியர்களுடைய வைபவங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போ பக்குவத்தை நாடி இருக்கக்கூடிய ஒரு உயிர் பெருமான் திருவருளுக்கு இலக்காகும் போது அதனதன் பக்குவத்தன்மைக்கு தகுதியாய் ஒரு சமயத்தை பெருமான் காட்டி கொடுப்பார். அந்த சமயத்திலே அது ஒழுகி. இப்போ சைவ சமயம் ராஜாங்க சமயம் என்று சொல்வதற்கு காரணம் எல்லா சமயங்களையும் இது சமயம்னு அங்கீகரிக்கும். மற்றைய தேசத்திலே சமீப காலங்களிலே தோன்றி வளர்ந்ததை கூட யாரோ 100 பேர் அதை பின்பற்றினார்கள் என்றால் அது ஒரு சமயம்னு சொல்லிடும். அது சமயமே இல்லைன்னு வலியுறுத்தாது, அதையும் ஒரு சமயமாக சொல்லிவிடும். ஆனால் அந்த சமயத்தால் நீங்கள் அடையக்கூடிய பலாபலன் அது ஒரு அளவுபட்டு இருக்கும், அந்த அளவிலே போய் நிற்கும். அதனால்தான் சைவ சமயத்தை நாம் ராஜாங்க சமயம் என்று சொல்லுகிறோம். ஏனைய சமயங்கள் மற்றொன்றை சமயமே இல்லைன்னு சொல்லும் நிலையில் சைவ சமயம் அப்படி சொல்லாது, அவற்றையும் சமயமாக ஏற்றுக்கொண்டு, ஆனால் அதனால் நீ அடையக்கூடிய பலன் என்னன்னு பார்த்துக்கோ, அது ரொம்ப கீழ்பட்டதாக இருக்கும் என்ற நிலையில் வைத்து பார்த்து, அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய மரபுகள்லாமும் இருந்திருக்கு. அந்த சமயத்தினுடைய கோட்பாடுகளை எல்லாம் கற்று தேர்ந்து, அதனால்தான் சமயங்கள் என்று வந்துவிட்டாலே அந்த சமய தத்துவங்களை உணர்த்தக்கூடிய பள்ளிகள் காலாகாலத்திற்கும் இருந்திருக்கு. பல பழைய ஆய்வுகளில் நமக்கு பழைய நூல்களில் பார்க்கக்கூடியது சிலருடைய பயணக் கட்டுரைகள். நான் சொல்கிறது 1000 வருடத்துக்கு முன்பாகவெல்லாம் பயணம் செய்தவர்கள் கொடுக்கக்கூடிய பயணக் கட்டுரைகளில் ஒரே நகரத்திலே பல்வேறு சமய பிரிவைச் சேர்ந்த பள்ளிகளும் இருந்தன. அதிலே அந்தந்த சமயங்களின் கோட்பாடு பேசப்பட்டது, பயிற்றுவிக்கப்பட்டதுன்னுட்டெல்லாம் பார்க்கிறோம். அப்படி உலகெங்கிலும் பல பழைய நகரங்களிலே சமயங்கள் பயிற்றுவிக்கப்பட்டது. அந்த சமய நெறி பரப்ப, சமய நெறியினுடைய அந்த கொள்கைகள், கோட்பாடுகளை எல்லாம் மக்களுக்கு பரப்பி வந்தார்கள் என்று பார்க்கிறோம். பாரத தேசத்திலும் நமக்கு வரலாற்று காலமாகவே இதெல்லாம் இருக்க பாருங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலங்களிலேயே நமக்கு பள்ளிகள் எல்லாம் இருந்ததை பற்றிய குறிப்புகள் உண்டு. இப்படி பல்வேறுபட்ட சமயங்கள் பரப்புதல் என்ற ஒன்று உண்டு. அதனாலே
அதை கற்றுத்தேர்ந்து அந்த கொள்கைகளில் கோட்பாடுகளில் உண்மை இருக்கிறது என்று உணர்ந்து அவர்கள் நிலைக்கு ஏற்றார் போலே. ஏன்னா அறிவு பெருமான அளவுபட்டுத்தான் வைக்கிறார். ஒவ்வொரு உயிருக்கும் அதனதன் தன்மைக்கேற்றார் போலேத்தான் அறிவை வைக்கிறார். அது ரொம்ப அதிகமாகலாம் பெறப்பட்டு விட்டாலும் உலகத்தில் குழப்பம்தான் வந்துடும். அதனால் அவரவர்களுக்கு போதுங்கிற அளவிலே தான் அதை நியமிக்கிறார் எம்பெருமான். அந்த தன்மைக்கு அந்த அறிவுக்கு எவ்வளவு தோன்றுகிறதோ அதிலே ஒன்றை சமயமாக அது ஏற்று இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அந்த சமயத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அதனுடைய கொள்கைகள் கோட்பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்றாகிறது. அந்த கொள்கைகளை கோட்பாடுகளை வலியுறுத்தி ஒரு வாழ்க்கை முறையை எல்லா சமயமும் போதிக்கும். கற்றுக்கிட்டோம், படித்தோம், முடித்தோம், வச்சுட்டு போயிட்டோங்கிறதுல சமயம் முடியாது. அந்த கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு அந்த கொள்கைகளை பிரதிபலிக்கும் விதமான ஒரு வாழ்க்கை முறையையும் அது ஏற்படுத்தி தரும். ஒரு நாளில் நீங்கள் என்னவெல்லாம் செய்யலாம், இந்த சமயம் என்னுடையதுன்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கை முறை எத்தகையதாக இருக்கலாம். பிரபலமாக சொல்லணும்னா உணவு கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்கும். இந்த சமய பிரிவை நான் ஏற்றிருக்கிறேன், இந்த கொள்கைகள் எல்லாம் ஏற்கிறேன்னா இந்த வகையான உணவுகளை நான் ஏற்க மாட்டேன், இந்த மாதிரியான உடைத்தான் உடுத்த வேண்டும், இப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும், இந்த மாதிரியான குறிகளை நெற்றிக்குறிகளாக நெற்றி சின்னமாக இட்டுக்கொள்ள வேண்டும். இப்படி இந்த மாதிரியாக புறத்தோற்றத்திற்கே இத்தனை விதிகளை எல்லாம் சொல்லும். உறங்கி எழும்போது செய்ய வேண்டியது, உறங்க செல்லும் முன் செய்ய வேண்டியது, உணவு உட்கொள்ளும் போது செய்ய வேண்டிய கிரியைகள், ஆலய பூசை, எல்லா சமயங்களுக்கும் ஒரு வழிபாட்டிடம் இருக்கும். அந்தந்த சமயம் ஏதோ ஒன்றை வழிபாட்டிடமாக சொல்லி அது இறைவனுடைய ஆலயம், இறைவனுடைய இல்லம் சொல்லி அங்கே போய் வழிபாடு செய்ய வேண்டியதை வலியுறுத்தும். எல்லா சமய பிரிவிலும் பார்க்கிறோம் இது. இப்போ அங்கே செல்லும் போது என்ன ஒழுக்கங்களை நான் கடைபிடிக்க வேண்டும், அங்கே போகும்போது என்ன மாதிரி உடை உடுத்தணும், எப்படி அங்கே போய் என்ன செய்யணும், போகும்போது என்ன கொண்டு போகணும், பெற்று வருவது என்ன, இப்படி சமயம் சார்ந்ததாக இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை வலியுறுத்தும். இதை தாண்டி பொது உலகில் என்னுடைய பங்களிப்பு என்ன, அதிலே நான் எப்படி கலந்து கொள்ளலாம், இதையும் வலியுறுத்தி சொல்லும். அதையும் சேர்த்து வலியுறுத்தி சொல்லும். இப்படி என்னுடைய ஆன்ம லாபத்திற்காகவும் சமுதாயத்தில் என்னுடைய பங்களிப்பாக எதை நான் செலுத்துகிறேன் என்ற எண்ண ஓட்டத்திலும் நம்மை ஒரு முழுமையான பக்குவ நிலைக்கு உயர்த்தக்கூடியதாக அந்த பழக்க வழக்கங்கள் இருக்கணும். இதைத்தான் சமய ஒழுக்கமாக நாம் கொள்ளுகிறோம். சைவ சமயத்தினுடைய மற்றொரு சிறப்பு, இதோ சமயம்னு சொன்னாது சமய கோட்பாடுகளோடு மட்டும் முடிந்து விடாமல் உலகியல் பார்வையில் ஒரு சைவனாக என்னுடைய பார்வை எப்படி இருக்கு, எதை நான் விரும்புகிறேன், எதை நான் ஏற்கிறேன். ஏன்னா உலகம் ஒரு கட்டமைப்பை ஒவ்வொரு காலத்திலும் கொண்டிருக்கு. அதாவது இப்போ மட்டும் வந்ததில்லை, எப்போலேருந்து இருந்திருக்கோ அப்போலேருந்தே இதுதான் சரி இதுதான் பிழைங்கிற ஒரு கட்டமைப்பை உலகம் உருவாக்குகிறது. அந்தந்த தேசத்தில் சட்டதிட்டங்கள் என்று அரசாங்கத்தில் இருப்பவர்கள் வரையறை செய்கிறார்கள். அது மன்னராட்சியோ மக்களாட்சியோ எதுவாக இருந்தாலும் ஒரு சட்டத்திட்டம் என்ற ஒன்று உண்டு. இது சரி இது தவறு இப்படியெல்லாம் வரையறை செய்வார்கள். அது காலந்தோறும் மாறியும் வந்திருக்கு. இன்னைக்கு ஏற்புடையதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் 50 வருடத்துக்கு முன்பாக 70 வருடத்துக்கு முன்னாடி கூடாதுன்னு நியமிச்சிருக்கலாம். எத்தனையோ உதாரணங்களை பார்க்கிறோம். சமூக அமைப்பிலே கூட நீங்கள் சட்டத்தையே விட்டுடுங்க, பொதுவாக ஒரு சமூக அமைப்பிலே கூட ஐயோ இவர் இதை பண்ணிட்டார் அப்படின்னு சாடிய விஷயங்கள் 50 வருடத்திற்கு முன்பாக ஒரு 2 தலைமுறைக்கு முன்பாக இதையா செய்வது, இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு ஒரு கூப்பாடு போட்ட விஷயங்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப சகஜமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாய் அதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குற அளவுக்கே மாறி இருக்க பார்க்கிறோம். அப்போது இந்த மாதிரியான வழக்கங்கள் இதிலெல்லாம் ஒரு சைவனாக என்னை நான் எப்படி முன்னிறுத்துகிறேன், என்னுடைய பார்வையை எப்படி நான் கொள்ளுகிறேன் என்பது இதற்கு யார் வகுத்த நீதின்னா ஆச்சாரியர்கள் இதை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த பழக்க வழக்கங்களை சமுதாயம் ஒரு போக்கிலே கொள்ளும். சைவனாக என்னுடைய நிலை என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய பார்வை, இது எல்லாத்தையும் சேர்த்தே தான் சமய ஒழுக்கம் என்று தலைப்பிட்டு தருகிறார்கள். இந்த சமய ஒழுக்கத்தை 1ஆம் ஆண்டிலேயே கற்பிப்பதற்கு காரணம், அடிப்படையாக நம்பிக்கைகளை மேம்படுத்துவதில் இந்த பழக்க வழக்கங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு, மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கு. இப்போ சைவ சமயி அப்படின்னு நான் என்னை அடையாளப்படுத்தி கொண்டால் முதல் முன்னம் நான் கொள்ள வேண்டியது சிவபரத்துவத்தை. பரம்பொருள் சிவபெருமான், அந்த நாமத்தால் அறியப்படுபவர் யாரோ அவர்தான் பரம்பொருள். அவர்தான் உலகை ஆக்கியும் அழித்துமாக விளையாடலாக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் சங்கல்பத்தால் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ படைத்தும் காத்தும் மறைத்தும் அழித்தும் அருளுதல்னு இதை எல்லாவற்றையும் எம்பெருமான் லீலையாக தான் செய்து வருகிறார். அவர்தான் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம். இதை ஏற்கிறேன், இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இப்போ இந்த ஏற்றுக்கொள்ளுகிறேன்கிற எண்ணம் மனதளவிலே அப்படியே தங்கி இருக்கும்னு வச்சுப்போம்.
ஆனால் பழக்க வழக்கங்களில் இதை முன்னிறுத்தாமல் நான் விட்டுவிட்டால் காலப்போக்கிலே இது தொய்ந்து போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இல்லை, என் எண்ணத்தை நான் மாற்றிக்கொள்வதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. சிவபெருமானோடு உயிர்களுக்கு சம்பந்தம் என்ற ஒன்றை நாம் பார்க்கிறோம் இல்லையா? பெருமானை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஏன்னா உயிர்களுக்கு என்ன லட்சணம் சொல்கிறோம்? எப்போதும் எதையா உன்னை சார்ந்திருக்கும். சார்ந்ததன் தன்மையை இதுவும் எடுத்துக்கும். அது உலகியல் விஷயத்திலேயே நாம் பிரபலமாக பார்க்கலாம். யாரை நண்பர்களாக கொண்டிருக்கிறோமோ அவங்களுடைய சாயல் நம்மகிட்ட இருக்கு இல்லையா? அதனால் தானே நமக்கு சாமானிய தர்மங்கள் கூட அறவுரை சொல்லும் போது யாரோடு பழகிறோம், நண்பர்களாக யாரை கொள்ளுகிறோம்ங்கிறத பார்த்து செய்யணும்னு சொல்லிடுது. தீயோரோடு ஏற்படக்கூடிய பழக்கம் நம்மை தீமையிலே தான் கொண்டு போய் செலுத்தும்னு பல நீதி நூல்கள் நமக்கு பறைசாற்றுகிறது. நல்லோரோடு கொண்டிருக்கக்கூடிய தொடர்பு நம்மை மேம்படுத்தும்னு சொல்லுகிறது. இப்போ யாரை சார்ந்திருக்க வேண்டும்ங்கிறத உலகியல் நிலையிலேயே இப்படி பேதப்படுத்தி பார்த்து அந்த தன்மை உனக்கு வந்துவிடும், அதனால் உனக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை சிந்தித்து செயலாற்றுன்னு சொல்லும்போது சிவபெருமானை உயிர் சார்ந்திருக்கிறதுங்கிற தன்மைக்கு அது உயரும் போது அந்த சார்பை நான் ஏற்று போற்றணும், பழக்க வழக்கங்களை ஏற்று போற்றணும். அதற்கு என்னவெல்லாம் செய்யலாம்? குறிப்பாக ஒரு எளிமையான முதல் படியாக கொள்வதுன்னா திருநீற்றை கொள்ளுகிறோம். சிவச்சின்னங்களில் தலையாயது திருநீர். அது மந்திரமாவது வானவர் மேலதுன்னுட்டெல்லாம் ஆச்சாரியர்கள் அதனுடைய சிறப்பை நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். பெருமானுடைய அருள் தான் திருநீர்னு கொள்ளுகிறோம். சிவப்பிரசாதத்திலே உத்தமமானது திருநீர். அதனால் தான் திருநீற்றை அருள் வடிவமாகவே பார்த்து விபூதின்னு வடமொழியில் சொல்லும்போது கூட விபூதின்னு சொன்னால் செல்வம்னு பொருள். சொத்து, செல்வம். வடமொழியிலே விபூதிங்கிறது செல்வத்தை குறிப்பது. பூதினா பொடி, அதுவும் உண்டு. விபூதினா ரொம்ப விசேஷமானது, செல்வத்தை குறிப்பது. இதுதான் செல்வமானா? ஆமாம், அதுதான் செல்வம். அதனால தான் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஒரு 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 கைப்பிடி நிறைய தங்க காசை யாராவது கொடுத்தா அதை எப்படி இறுக்கமாக பிடித்து கொண்டு ஒரு பொட்டு கூட கீழே சிந்தாமல் அதை எப்படி பார்த்து 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 வச்சுப்போமோ அப்படி கொள்ளணும் திருநீர். அதனால தான் கீழே சிந்தாமல் திருநீர் தரிப்பது. அது சிதறவே கூடாது, வீணாக்கக்கூடாது, இதையெல்லாமே சொல்லுவது. ஆச்சாரியர்கள் தரும்போதும் கூட நாம் கையில் வாங்கிக்கிறோம்னா நாம் இட்டுக்கொள்ளும் அளவிற்கு தான் தருவாங்க. நாம் எவ்வளவு ஒருத்தர் இட்டுக்கிறதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தான் தருவாங்க. ரொம்ப பழக்கமாக தர்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் அது தருவாங்க. அதை நாம் கையில் இப்படி தேய்ச்சி நெத்தியில் இட்டுக்கிட்டோம்னா அது சரியாக இருக்கும். அது கூட இருந்து அதை கொண்டு போய் கிண்ணத்தில் போடுறேன்னு போட்டு அதை கீழே சிந்தி அந்த அபராதத்திற்கெல்லாம் போகாமல் நம்ம எது பாதுகாக்கும். அதனால் நீங்கள் கூட யாருக்கான திருநீர் தரும்போது தங்க காசு விநியோகம் பண்ணால் எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்க. செல்வம், அது பெரிய செல்வம். அந்த செல்வத்தை பாதுகாத்து போற்றித்தான் நாம் வைக்கிறோம். இந்த திருநீரை இடுவதற்கு சில வழக்கங்களை அது நிர்ணயம் செய்யும். நாம் கேட்கலாம், அது அப்படியே ஏன் முழுக்க இட்டு கொள்ளக்கூடாது, இப்படியெல்லாம் இட்டு இந்த திசையில் நின்று இத்தனை இடங்களிலே இப்படி இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? இந்த ஒழுக்கத்தை வலியுறுத்தும் போதுதான், அந்த விதிகளை கடைபிடிக்கும் போதுதான் நான் உறுதி பூண்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் நம்பிக்கை வலுப்பெறும். கோட்பாடுகள் எல்லாம் தேவைதானா? நல்ல விசாரம்தான் அது. இறைவன் எல்லாருக்கும் பொதுன்னு சொல்லிட்டீங்க, அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். அப்புறம் எதுக்கு நீங்கள் கோயில் தரிசனத்திற்கு இவ்வளோ வலியுறுத்தல்? எல்லா இடத்துலையும் இருக்காருன்னா நான் மேல் நோக்கி கும்பிடுறேனே, செய்யலாம், நிச்சயமாக செய்யலாம். பூசலார் மாதிரியோ வாயிலார் மாதிரியோ நாமும் இருந்த இடத்திலே உள்ளுக்குள்ளே எம்பெருமானை நான் ஆவாகனம் செய்கிறேன்னு செய்யலாம். செஞ்சுத்தான் பாருங்களேன், முடியுமா? எதிரே ஒரு உருவத்தை நாம் சிவபெருமானாக பாவித்து நியமித்து நிறுத்தி அவருக்கு வழிபாடு செய்கிறேன்னு புறப்படும் போதே ஒரு 30 வினாடிக்கு மேலே மனசு அதில் செலுத்த முடியல. இதை செய்து கொண்டே இருக்கும்போது வேற ஏதோ ஒரு விஷயத்தில் கவனம் போகும். ஒன்று மனசுலேருந்து ஏதோ பழைய நினைவெல்லாம் வருது, இல்லைன்னா சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம புலனுக்கு விருந்தாகுது. அப்போ வரக்கூடிய ஒரு வாசம், ஓஹோ இப்போ இதுதான் சமைக்கிறாங்க போல இருக்குது, பரவாயில்ல சிவபூஜை முடிச்சுட்டோன்னா போய் இந்த உணவை உண்ண போகிறோம். இல்லை யாரோ 2 பேர் பேசி கொண்டிருக்கிறத கேட்டுட்டு ஓ இவங்க வந்திருக்காங்க போல இருக்குது, சரி சீக்கிரம் முடிச்சுட்டு அவங்கள போய் பார்ப்போம். இப்படி சூழ நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மை பாதித்து கொண்டே இருக்கும்போது, எதிரே பெருமான் என்று ஒருவரை பாவித்து செய்யும் போதே நமக்கு இவ்வளவு தூரத்திற்கு இதிலே எண்ணங்கள் பின்னப்படும் போது, நான் கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே உள்ளுக்குள்ளே இருக்கிற பெருமானை பார்க்கிறேன், இல்லை எல்லா பொருளுக்குள்ளேயும் இருக்கும் பெருமானை நான் தரிசிக்கிறேன், முடியுமா? அது அதனால தான் இந்த நம்பிக்கைகளை சிவச்சின்னங்களை எல்லாம் ஏற்று போற்ற வேண்டும்னு விதிகளை வரையறை செய்கிறார்கள். ஒரு பூசலார் ஒரு வாயிலாருக்கு அந்த சிறப்பு ஏற்படலாம், மற்றவர்களுக்கு இல்லை. நம் பேரிலே கருணை கொண்டு சமயாச்சாரியர்கள் அதனால்தான் கோயில் தரிசனத்தை அத்தனை தூரத்திற்கு செய்தார்.
அவர்கள் அடைந்திருந்த பக்குவத்திற்கு இருந்த இடத்துல எம்பெருமான் காட்சி தருவார். இப்போ காலத்தியிலிருந்து கொண்டு கேதாரத்தை ஞானசம்பந்த பிள்ளையார் பாடுறார். காலத்தியிலிருந்து கேதார தரிசனம் பெறப்பெற்றவருக்கு சீர்காழியிலிருந்து காலத்தி தரிசனம் கிடைத்தா இருக்காது. ஆனால் எதனாலே இதையெல்லாம் ஏற்று போற்றினார்கள் என்றால், கோயில் கோயிலாக அவர்கள் சென்றது போலே நாமும் பின்தொடர்வோம், அவர்கள் நடந்த அடிச்சுவட்டில் நாமும் பயணப்பட்டு, சம்பந்த பிள்ளையார் இந்த திருத்தலத்திற்கு எழுந்தருளினாரே, அவர் கண்களால் தரிசித்த அந்த லிங்க திருமேனியை நானும் தரிசிக்கிறேன், அவருக்கு அற்புதம் செய்வித்த குளக்கரை இதுதானே, அவர் பாடிய தலம் இதுதானே, அவர் பாடிய மரம் இதுதானேங்கிற அந்த எண்ணம் எல்லாம் அவர்கள் அடிச்சுவட்டிலே நாமும் நடப்போங்கிற சங்கல்பத்தினால் ஆச்சாரியர்கள் அத்தனை தூரத்திற்கு இதையெல்லாம் நேரில் சென்று தான் தரிசித்தார்கள். நானும் நேரில் சென்று தரிசிக்கிறேன். இதை இப்படி அவர்கள் பயின்றார்களோ நாமும் அதை பின்தொடர்கிறோம். ஆனால் தான் இந்த திருக்கோயில் தரிசனம் செய்து தேவார பதிகங்கள் பாடினவர்களை இன்னும் சிறப்பாக கொண்டாடி நாம் செய்கிறோம். அப்படி ஒரு உயர்ந்த பேற்றை அவர்களெல்லாம் அடைந்ததற்கு இந்த கோயில் தரிசனம் ஒரு காரணமாக அமைந்ததே, பெருமான் அதன் மூலமாக கருணை பொழிந்தானேன்னு கொண்டாடி அந்த அருளுக்கு நாமும் இலக்காவோம்னு பயணிக்கும். இப்போ இந்த பழக்க வழக்கங்களை ஒரு பக்குவத்தன்மை அடையிற வரைக்கும் நிச்சயமாக செய்துத்தான் ஆக வேண்டியது. பார்த்த பொருளெல்லாம் சுவாமி எப்போ தெரிய ஆரம்பிக்கிறாரோ அப்போ கோயில் தரிசனம் அது தேவையில்லை. ஏன்னா கோயில் கண்ணுக்கு நேரம் தெரியுது, இப்படி குனிஞ்சு பார்த்தா உள்ளே தெரிய போகிறது. அதுவரையில் செய்துத்தான் ஆகும். அதனால தான் இந்த விதிகளை இத்தனை தூரத்திற்கு வலியுறுத்துகிறது, அந்த ஒழுக்கத்தை வலியுறுத்துகிறது. எப்போதும் சிவபெருமானை சார்ந்திருக்கிறேன், நான் இருந்துக்கிறேங்க, என்ன அந்த அளவு விட்டுடுங்கன்னு சொன்னால் இருக்க முடியுமா? உறங்கும் போதும் அவரையே சிந்தித்து கொண்டிருந்தார்களாம். அதெல்லாம் நமக்கு வாய்க்கப்பெறாதே. முதல் பாட்டிலேயே திருவாசகத்திலே நமக்கு திருவெம்பாவையிலே முதல் பாடல்லையே சொல்கிறார், வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும். நல்ல அழகா மலர்படுக்கை விரித்திருந்தாங்கம்மா அந்த பெண்ணுக்கு. நாங்கள் போய் வீட்டு வாசலில் நின்று பாடி தட்டியெல்லாம் கூப்பிடலை, நாங்கள் வீதி பஜனையில் சுவாமியினுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டு பாடிக்கிட்டே போனோம். வீதிவாய் கேட்டதுக்கே அந்த பெண் அழுது அந்த படுக்கையிலிருந்து புரண்டு விழுந்து எழுந்து உட்கார்ந்தாள்னா, உன் பேரில் கருணை கொண்டு வாசலில் வந்து கதவை தட்டி உன்னை எழுந்திருக்க சொல்கிறோம், நீ உறங்கலாமான்னு கேட்கிறார். உறக்கத்திலே கூட பெருமானுடைய பெருங்கருணையை அவர்கள் போற்றினவர்கள்லாம் உண்டு. அந்த நிலையிலே கூட சிவசம்பந்தத்தை விடாதவர்களாகலாம் இருந்தார்கள். நமக்கு இது வாய்க்க பெறுமா? அவ்வளோ சுலபம் இல்லையே. நாம் பெருமானை வாழ்க்கை முறைகள்லேருந்து பிரித்துத்தான் பார்க்குறோம். சாமின்னா அவர் அது எப்பயோ கோயிலுக்கு போனோமா, சாமி அறையில் பார்த்தோமா, அவ்வளவுதான். அப்படி இல்லையே. எங்கெங்கெல்லாம் சொல்கிறாங்க, பல் துலக்கிறதுக்கு முன்னாடி சிவசம்பந்தம் அப்படின்னா என்ன? எழுந்த உடனே சிவசம்பந்தத்தை ஸ்தாபித்து. எப்படி ஸ்தாபிப்பேன்னா, இருக்கவே இருக்கு திருநீர், எடுத்து தரித்து கொண்டால் அங்கேருந்து ஆரம்பிக்குது. காலையில் பொழுது விடிந்து நான் செய்கிற முதல் செயல் என்னன்னா, கண் விழித்து கட்டிலேருந்து எழுந்து உட்கார்றேன் இல்லையா, அங்கேருந்தே ஆரம்பிக்குது. தந்த சுத்தின்னு சொல்லக்கூடிய தந்த தாவரம், பல்லு துலக்கிறதுக்கான செயல், அதற்கு முன்பாக திருநீர். பல்லு துலக்கி வாயெல்லாம் கொப்பளித்து முடித்து காலை கடன்கள்லாம் முடித்து கொண்டு கைகாலெலாம் சுத்தி பண்ணிட்டு வெளில வந்தோமா, முகத்தை துடைத்து உடனே திருநீர். அடுத்து ஒரு யோக பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா அங்கேயும் அதை முடித்து கொண்டு குளிக்கிறதுக்காக போகிறோம், ஸ்நானம் செய்கிறதுக்கு போகிறோம்னா அதுக்கு முன்னாடி குளிக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த தீர்த்தத்திலேயே சிவபஞ்சாட்சரத்தை பாவித்து, பஞ்சாட்சரத்தால் தான் என்னை நானே சுத்தி செய்து கொள்ளுகிறேன் என்பது போலே பாவித்து, அந்த தீர்த்தத்திலே எப்படியெல்லாம் குளிக்கணும், உடம்பை எங்கெல்லாம் தேய்த்து நீராடணும், அப்படி நீராடும் போது எம்பெருமானுடைய பெருங்கருணையிலே மூழ்குவதாகத்தான் கொள்ளுகிறோம். அதே திரும்பாவையில் தானே சொல்கிறார், அந்த அருட்குளத்திலே தானே போய் இறங்குறாங்க. காலையில் மார்கழி மாதத்திலே போய் நீராடி வருவது எங்கேன்னா, அருளாகிற குளத்திலே மூழ்கி திளைத்து அந்த பாடல்களையே பாடிக்கொண்டே குளிக்கணும். அப்போது குளிக்கும்போது கூட எம்பெருமானுடைய சம்பந்தம். அதை முடித்து கொண்டு உடை உடுத்தணும் வரும்போது, காலை வேளையிலே நாம் செய்ய வேண்டிய அனுஷ்டானத்திற்கு தகுதியான உடை, அது இதைத்தான் உடுத்தணுமா, ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால், அந்த நிறத்தால் ஆன உடை, அந்த அளவிலே இருக்கக்கூடிய உடை பெருமானோடு நமக்கு ஒரு சம்பந்தத்தை நிறுத்தி கொண்டே இருக்கும். அதனால்தான் கோயில்களுக்கு போகும்போதாவது இந்த உடை உடுத்தி இருங்கள். பணியிடத்திற்கே அப்படி செல்பவர்கள்லாம் உண்டு, பணியிடத்திற்கு அப்படி செல்பவர்கள்லாம் உண்டு. அது சில இடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள், சில இடத்துல முடியாதுன்னு போகும்போது வேட்டி துண்டிலேயே போகிறவங்கெல்லாம் உண்டு, அங்கவஸ்திரத்தை மேலே போர்த்தி கொண்டு செல்பவர்கள்லாம் உண்டு. புடவை தான் சொல்லியிருக்கு. அதுக்கு நமக்கு இப்போ இதை சாஸ்திரமாக கொள்ளுகிறோம். சாஸ்திரத்திலேருந்து பார்க்கும்போது உடை உடுத்தி கொள்வதற்கு சாஸ்திரங்கள் சில விதிகளை வைக்குது. அதன்படியெல்லாம் பார்த்தோம்னா அடியன் தான் முதல் குற்றவாளி. ஊசி நூல் கொண்டு தைக்கப்படும் உடை உடுத்தக்கூடாதுன்னு விதி சொல்லுது. அதனால்தான் பாரம்பரியமாக நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய உடைகள் தைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஊசி நூல் கொண்டு தைக்கப்படும் உடையை ஏற்றுக்கொள்வது இல்லை. துண்டு, வேட்டி, புடவை இது வரைக்கும் எல்லாம் பார்த்தோம்னா அதை
இப்படி நெய்ய வேண்டி நைந்து முடிச்சுடுவாங்க, அதோட முடிஞ்சிடும். அதுக்கு ஒரு தோஷம் சொல்லியிருக்கு. ஊசி கொண்டெல்லாம் தைக்கும் போது அதுக்கு ஒரு தோஷம் சொல்லுது. இது நமக்கு சாஸ்திரங்கள் வலியுறுத்தும். ஆகமங்கள் அந்த இடத்துல இருந்தே எடுத்துக்கொள்ளும். இதற்கு இந்த சாஸ்திரங்கள் பொதுவான சாஸ்திரங்கள். இது ஏதோ சைவர்களுக்கு மட்டும் ஏற்பட்டதில்லை, வைணவர்களும் கொள்ளுகிறார்கள், ஏகான்மவாதிகளுக்கும் உண்டு. அந்தபடி இப்போ சந்நியாசம் என்று ஒன்று வரும்போது துவராடை உடுத்த வேண்டும்னு வலியுறுத்துது. துவருங்கிறது அந்த ஒரு சிவப்பு நிறத்திலே உடுத்தக்கூடிய ஆடை, காஷாயம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த செங்கல் நிறத்திலே உடுத்தி கொள்ளக்கூடிய உடை. அந்த உடை அப்படி சொல்லப்படுவதற்கான காரணம்னு சொல்லும்போது அந்த காவி நிறத்திற்கு ஒரு சிறப்புகள் எல்லாம் சொல்லி, அதனால் துறவு என்ற ஒன்று நிலையை அடைந்து எதன் பேரிலும் பற்றில்லைன்னு இருக்கக்கூடியதை காட்டும் விதமாகவே அந்த நிறம் சொல்லப்படுகிறது. அதனால் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கவங்க அதை உடுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த துவராடை உடுத்தக்கூடாதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா ஏற்கனவே பொது உலகிலே நாம் எல்லா புலன்களுக்கும் ஆட்பட்டு இருக்கும்போது வர்ணங்கள், பல்வேறு வண்ணங்கள் மனதை ஒரு விதமாக நம்மை தூண்டும் விதமாக இருக்கும். இப்போது கட்டிடக்கலையெல்லாம் படிக்கும்போது ஒரு அறைக்குள்ளே, கட்டிடக்கலைன்னு சொல்லும்போது வீட்டினுடைய அலங்காரம், உள்கட்டமைப்புன்னு ஒன்று உண்டு, இன்டீரியர் டிசைன்லாம் சொல்லுவாங்க. அதில் விதிகள்லேயே வெவ்வேறு நிறமான நிறைய வண்ணங்கள்லாம் கொண்டு உள்ளே இருக்கக்கூடிய செவருக்கு ஏன் அடிக்கக்கூடாதுன்னு கேட்டால், ஒரு அறைக்குள்ளே போய் நாம் இருக்கும்போது அந்த சுவர் பூச்சு, அதில் தீட்டப்பட்டிருக்கிற வண்ணங்கள் நம்முடைய எண்ணத்தை மாற்றும், பாதிக்கும் அப்படின்னு சொல்கிற. பாதிக்கும்னா நல்ல விதமாகவும் செய்யலாம், தீமைக்கும் கொண்டு போகலாம். அப்போது அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ண ஓட்டத்தை கட்டுப்படுத்தும்னு சொல்லப்படுகிறது. பலவிதமான வண்ணங்கள்லாம் தீட்டப்பட்டு ஒரு அறைக்குள்ளே, பூட்டப்பட்ட அறையில் நாம் உட்கார்ந்துருந்தோம்னா அது ஒரு விதமான சஞ்சலத்தை ஏற்படுத்தும், சலனத்தை ஏற்படுத்தும். அதனால் ஏதான ஒரே வர்ணமாக அது இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. அதிலும் கொஞ்சம் மெலிதான வர்ணம் எல்லாம் இருந்தால் இன்னும் விசேஷம்னு சொல்லப்படும். அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி தான் நம்ம வெள்ளை நிறத்திலே உடை உடுத்தி கொள்வது. பெண்களுக்கு அந்த மாதிரி சொல்லப்படலையே, சாயம் தோய்த்து தான் கட்டணும்னு சொல்லியிருக்கேன்னா, இப்போ இருக்கிற மாதிரி 8 வெவ்வேறு வண்ணங்கள்லாம் இல்லாமல் ஒரே வண்ணமாக இருக்கும்படியாக இப்படியெல்லாம் நியதிகள் சொல்லி, இன்னொன்று வாழ்ந்த வாழ்க்கை முறை ரொம்ப இயற்கையோடு இயைந்து சாதாரணமான ஒரு வாழ்க்கை முறையாக இருந்தது. படாடோபம், பகட்டு இதுக்கெல்லாம் இடமே இல்லாமல் இருந்தது. ஒரு காலச்சூழல் அது. மாறி வரக்கூடிய நிலையிலே எவ்வளவு நம்மளால் கொள்ள முடியுமோ அதையான கொள்ளணும்னு வேணுமானா எடுத்துக்கலாம். பெருமான் திருவருள் அந்த பக்குவத்தை நமக்கு அதிகப்படுத்தி கொண்டே போகலாம். அதுவரையில் குறைந்தபட்சம் வேணும் அதை கடைபிடிப்பது. அந்த விதத்தில் உடை உடுத்திக் கொள்வதற்கான சில நியதிகள். அதை செய்து முடித்த உடனே முதல்ல என்ன செய்யணும்னா, நமக்கு சைவர்களாக வந்துவிட்டால் சிவதீட்சை பெற்றுத்தான் சைவ நெறியை அடைகிறோம். சிவதீட்சை பெற்றவர்களுக்கு குறைந்தபட்சமாக செய்ய வேண்டிய சைவ அனுஷ்டானம்னு சொல்லப்பட்டிருக்கும் விதி. அதில் இன்னும் ஒருபடி மேலே போய் சைவாகமங்கள் பல் துலக்கும் போது எந்தெந்த குச்சிகள் கொண்டு பல் துலக்கலாம்ங்கிறதெல்லாமும் சொல்லிடுது. இதிலே ஆயுர்வேதம் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா இது உடல் நலம் சார்ந்ததும் கூட. தந்த சுத்தின்னு வந்ததுன்னா பல் துலக்குதல்ங்கிறது உடல் நலம் சார்ந்த ஒரு விஷயம். அதனால தான் முதல்ல அதை செஞ்சுடுறோம். எந்த ஒரு அன்னமோ தண்ணீரோ கொள்ளுவதற்கு முன்பாக பல்லையும் நாக்கையும் வாயினுடைய உட்புறத்தை எல்லாம் சுத்தம் பண்ணிடணும், தொண்டை வரையில் கொண்டு போய் அதை சுத்தம் படுத்திடணும்னு சொல்கிறோம். ஏன்னா இரவு ஒரு கிட்டத்தட்ட 8-9 மணி நேர காலம் அப்படி இருக்கும்போது எச்சில்லாம் சுரந்து அது வாயிலே கோத்திருந்து அதனால் ஏற்படக்கூடிய கிருமிகள், அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் நீக்கி சுத்தம் பண்ணிடணும்னு முதல்ல வைக்கிறோம். அப்போது அதுக்கு என்ன மாதிரியான மரங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு வரும்போது இன்னென்ன மரங்களை பயன்படுத்தணும் இதெல்லாமும் சைவாகமங்கள் சொல்லிடும். அதெல்லாம் நீங்கள் வாசிக்கலாம், இதில் படித்து தெரிந்து கொள்ளலாம். இன்னென்ன மரத்தினுடைய குச்சிகள் கொள்ளப்படும். அந்த வழக்கத்திலேருந்தெல்லாம் ரொம்ப மாறி வந்துட்டோம். சௌகரியம் கருதி சில விஷயங்களுக்கு மாறிட்டோம். ஆனால் அது ஏற்படுத்தக்கூடிய நச்சு என்ற ஒன்று இப்போ நிறைய பேசப்படுது. இப்போ எங்கே போயிட்டோம்னா, பல் துலக்கிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த பொருளை மரத்திலே செய்து பயன்படுத்துங்கள்னு கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. ஏன்னா உலக அளவில் பார்க்கும்போது உலகத்தினுடைய மொத்த ஜனத்தொகைக்கு ஒரு ஆள் ஒரு மாதத்துக்கு ஒரு பல்குச்சி பயன்படுத்துகிறோன்னு வச்சுப்போமே, அதுவே அதிகம். ஒரு சிலர்லாம் 20 நாளுக்கு மேலே பயன்படுத்த மாட்டேன்னுட்டெல்லாம் காலக்கெடுவெல்லாம் வச்சுருக்காங்க. குறைந்தபட்சம் பார்த்தாலும் 12லிருந்து 20 பல்குச்சி ஒரு வருஷத்துக்கு நமக்கு தேவைப்படுதுன்னு வச்சுப்போம். ஒரு தனிநபருக்கு. ஒரு குடும்பத்திற்கு 60லேருந்து 80 பல்குச்சின்னா ஒரு 4 பேர் கொண்ட குடும்பத்திற்கு. ஒரு கட்டிடத்தில் 8 குடும்பங்கள் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு கட்டிடத்தில் இருந்து மட்டும் எத்தனை 100 வெளிப்படுது. அது மக்காத குப்பைன்னு வேற சொல்லிட்டோம். அதற்கு வேறு பயன்பாடும் இல்லைன்னு சொல்லியாச்சு. இப்போ ஏதோ மறுபடியும் அதை இதுக்கான பயன்படுத்த முடியும்னா பயன்படுத்தலாம்னு சொல்லி அதுக்கு ஒரு சமாதானம் சொல்கிறோம். ஆனால் இது எதற்கும் பயன்படுத்த முடியாது, வேறு யாரும் இதை பயன்படுத்த முடியாது. அப்போ உலக ஜனத்தொகைக்கு இதை கூட்டி பாருங்கள், எங்கே போய் முடியும்? அப்போ என்ன சொல்கிறாங்க, இதிலிருந்து நீங்குவதற்கு ஒரே வழி மரத்தால் செய்யப்பட்ட குச்சிகள். அதில் வந்து நிற்கிறோம்.
இப்போ இந்த பேதங்கள், இன்னொன்று மரக்குச்சிகள் கொண்டு பல் துலக்குதல்ங்கிறது எப்போ சாத்தியப்படும்னா ஒன்று அந்த மரங்கள் முதல்ல இருக்கணும், இன்னொன்று உணவு பழக்க வழக்கமும் நமக்கு வேறுபட்டதாக இருந்தது. அந்த மரக்குச்சியிலிருந்து வரக்கூடிய ரசத்தை பல்லாலே கடித்து அதை உள்ளுக்குள்ளே சேர்த்து அதை பல்லெடுக்கலெல்லாம் போகும்படியாக வாய்க்கொப்பளித்து துப்பும்போது நாம் அப்போ உண்டு வந்த உணவு வழக்கத்திற்கு அது சரியாக இருந்தது. இன்றைக்கு உணவு பழக்க வழக்கத்திலேயும் ரொம்ப மாறி போயிட்டோம். அதுவும் மாறுபட்டதாக போச்சுன்னா அதுக்கு இதுதான் சரிபடுங்கிற நிலையில் கொண்டாந்து நிப்பாட்டிடும். இந்த பழக்கங்கள் இருந்ததுன்னா அதற்கான காலச்சூழலும் அப்போ இருந்தது. அந்த நிலையிலே இந்த விதிகளை எல்லாம் பார்க்கிறோம். இப்போ காலத்திற்கேற்றார் போலே ஸ்மிருதிகள் மாறுபட்டு வந்ததுன்றதுக்கு நமக்கு சில சான்றுகள் கிடைக்குது. விதிநூல்கள் அந்தந்த காலத்திற்கேற்றார் போலே மாறுபட்டு வந்தது. அது இன்றைய நிலை வரைக்கும் அப்படித்தான். இப்போ அரசாங்கம் ஒரு விதி விதிக்குது, 50 வருடத்திற்கு முன்பாக இதை நீ செய்யாதேன்னு சொன்னதில் சில தளர்வுகள் ஏற்படுத்தலாம், இல்லை அப்போ செய்யலாம்னு சொன்னது இப்போ நிறுத்தப்படலாம். காலத்திற்கேற்றார் போலே மாறக்கூடியது தான் விதிநூல்கள். விதிநூலை ஒரு முறை நான் அப்படியே வச்சுட்டேன், அதுக்கு மேலே அதில் நான் மாற்றமே செய்ய மாட்டேன்னு சொல்கிறதுக்கு இடமில்லை. அப்போ இங்கேயும் அந்த மாதிரி சில மாற்றங்களை ஆச்சாரியர்கள் வழிகாட்டுதலின்படி ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு வேணுமானால் நாம் கொள்ளலாம், அதுதான் நம்மளால் முடியும். ஆனால் ஆகமங்கள் சொல்லக்கூடிய அளவில் இந்தந்த மரங்களினுடைய கிளைகளை பறித்து செய்யலாம், சில மரங்களினுடைய வேரடி மண் கொண்டு பல் துலக்கலாம், ஏரி குளம் முதலிய நல்ல நீர் தேக்கம் இருக்கக்கூடிய பகுதியிலே மண் எடுத்து உடம்பிலே தேய்த்து குளிப்பதெல்லாம் இன்றைக்கும் கூட கிராமப்புறத்திலே பார்க்கலாம். ஏன்னா அந்த மண் ரொம்ப சுத்தமானதாக இருக்கும்னு நம்பப்படுகிறது. வேதியியல் பொருளை காட்டிலும் நாம் பயன்படுத்தக்கூடிய உடம்பெல்லாம் தேய்ச்சி குளிக்கிறது பயன்படுத்துறதை காட்டிலும் இந்த மண் ரொம்ப சுத்தமானது. அந்த களிமண்ணை எடுத்து அதை பூசியெல்லாம் குளிப்பதை பார்த்துருக்குறோம். அடியேனுமே பார்த்துருக்கேன். அதெல்லாம் சமீப காலம் வரைக்கும் கூட அது பழக்கத்தில் இருக்கக்கூடியதான். அந்த மண் சுத்தமானதாக இருக்கும். இப்படியாக பழக்க வழக்கங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. இது எல்லாத்தையும் செய்கிறோம். ஆனால் இது எல்லாவற்றையும் இது எல்லாரும் செய்கிறது தான். இதில் என்னங்க இருக்குது ஒழுக்கத்துக்கு? இது எல்லாம் உலகத்தில் நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அத்தனை பேரும் செய்யக்கூடியது தான். காலையில் எழுந்து பல் தேய்க்கிறது, குளிக்கிறது, கடன் முடி தீர்ப்பதெல்லாம் எல்லாரும் செய்யக்கூடியது தான். ஆனால் இதில் எல்லாம் எப்படி நான் சிவசம்பந்தத்தை கொண்டேன்னா, தந்த சுத்திக்கு முன்னாடி திருநீர் இட்டுக்கிட்டு போகிறது, தந்த சுத்தி பண்ணி வந்த உடனே திருநீர் இட்டுக் கொள்வது, நீராட போகும்போது திருநீர் தரித்து கொண்டு போகிறது. நாம் இப்போ வழக்கத்தில் ஒரே ஒரு பெட்டியிலே திருநீரை கொஞ்சமாக வச்சு ஒரு மூடி போட்டு அடைச்சி அதை சுவாமி உள்ளே வச்சுட்டோம். குளிச்சு முடிச்சு தான் அதுக்கிட்ட போகிறதுன்னு வச்சுருக்கோம். அந்த மட்டும் ஒரு நியதியை கடைபிடிக்கிறோம். எவ்வளவு வீடு என்ன வசதி இருந்தாலும் குறைந்தபட்சம் அவர் இருக்கக்கூடிய பகுதிக்கு சுத்தமாக இருக்கக்கூடிய நிலையில தான் போகணும்னு வச்சுட்டதுனால அதுக்கிட்டே போய்க்கிறது இல்லை. நான் பழைய வீடுகளில் காலலம்புற இடத்துல ஒரு பெட்டகத்தில் திருநீர் இருக்கும், வீட்டு வாசல்லையே இருக்கும். வீட்டுக்குள்ளே வரும்போதே இட்டுக்கிட்டு வரணும், வீட்டை விட்டு வெளியே போகும்போது இட்டுக்கணுங்கிறதுக்காக வீட்டு வாசலிலேயே வைத்திருப்பார்கள். அது சமீப காலத்தில் கூட யாரோ அது மேலேருந்து இப்படி தொங்குறா மாதிரி இருக்கும், ஒரு சங்கிலியிலே தொங்குறா மாதிரி ஒரு கிண்ணம் இருக்கும், அதுக்கு மேலே மரத்திலேயே ஒரு மூடி போட்டிருப்போம், அது உள்ள திருநீர் போட்டு நிரப்பியிருப்பாங்க. மூடி அப்படி நகர்த்திட்டு திருநீர் இட்டுக்கிட்டு வருவாங்க. முத்தத்தில் கால் அலம்புற இடம் இருக்கும். இந்த மேலே ஆகாசத்துக்கு தெரிகிற மாதிரி ஒரு இடத்த நடுவில் முற்றம்னு கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த முற்றத்தில் தான் ஒரு பெரிய கங்காளம் மாதிரி வச்சு அதில் தண்ணீர் நிரப்பி வச்சுருப்பாங்க. நீங்கள் கூடத்துலேருந்து இப்படி நடந்து வந்துட்டீங்கன்னா வீட்டை நுழைஞ்சி வந்த உடனே முதல்லையே அந்த முற்றம் வந்துடும். அங்கேயே நீங்கள் கைகால்களை சுத்தம் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும்னு விதி வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் செருப்பெல்லாம் போடாமல் வீதியெல்லாம் நடந்து வரும்போது வீட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் போகாமல் நடையை தாண்டி உள்ளே வந்த உடனேவே கூடத்துக்கிட்டேயே நம்ம அங்கேயே கைகால்கள் அலம்பிட்டு தான், அங்கே கைகால் அலம்புற அந்த இடத்துல தூணில் ஒரு பிறையில் திருநீர் இருக்கும். நீங்கள் இப்படி கைகால் அலம்பிட்டு நிமிந்தீங்கன்னா மேலே திருநீர் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு தான் உள்ளே வருவாங்க. இப்படி குளியலற வாசலில் மாடத்தில் இருக்கும், ஒரு கொட்டாங்குச்சியில் வச்சுருப்பாங்க. நீங்கள் குளிச்சு முடிச்சு இல்லை ஒரு திருநீர் பெட்டகத்தையே வச்சுருப்பாங்க. நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு வந்த உடனேவே அந்த ஈரம் தொடச்ச உடனே திருநீர் இட்டுக்கணும். திருநீர் இட்டுக்கொள்ளாமல் நம்ம யாராவது பார்த்தால் மங்களனான் அணியாத ஒரு பெண்ணை பொதுவில் யாராவது பார்த்துட்டா அவள் எப்படி துக்கப்படுவாளோ அது போலே, திருமணம் ஆகி ஒரு பெண் மங்களனான் இல்லாமல் வருவது எப்படியோ அது போலே சிவபெருமானுக்கு ஆட்பட்ட பொருள்னு என்னை நியமித்த பிறகு திருநீர் இட்டுக்கொள்ளாமல் வெளியே வந்தால் இதுக்கு என்ன தோஷமோ இதை எப்படி ஊர் பார்க்கணுமோ அந்த மாதிரி பார்க்கும்னு கொள்ளணும். அதுக்கு வெட்கப்படணும். வெட்கம்னா நான் சொல்றது நாணி போய் நிற்கணும். ஐயோ இந்த நிலையில் நம்மளை யாரோ பார்த்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கணும். அதனால தான் தீர்த்தமாடி வெளியே வந்த உடனேவே அந்த ஈரத்தோடையே நெத்திக்கு திருநீர் இட்டுப்பாங்க. நாம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாமி ரூமில் போயிட்டு இப்படி 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 இப்படின்னு இல்லையா, அந்த நேரத்துக்கு மட்டும்னு வச்சுருக்கோம். ஆனால் எந்த காரியம் செய்வதற்கு முன்பும் பின்பும் திருநீற்று சம்பந்தம்.
இதில் என்ன ஆயிடும்னு கேட்டால் ஒரு முறையும் சிவசிவான்னு சொல்லி திருநீர் இடும்போது சிவசம்பந்தத்தை நான் நினைத்து கொள்கிறேன்.